இப்பதான் கிட்டத்துல பிஸ்கோஃப் எல்லா இடங்கள்லயும் பிரபலமாயிருக்குது. ஆனா பெல்ஜியத்துல லோட்டஸ் பேக்கரிஸ்ல தான் இதை 1932 அறிமுகப்படுத்திருக்கணும். அந்த டைம்ல இதோட நேம் ஸ்பெக்கலோஸ் இருந்திருக்குது. பிறகு உலக அளவுல மார்க்கெட்டிங் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பிஸ்கெட் காஃபியோட சாப்பிடறதுக்கு நல்லதுன்னு சொல்லி பிராண்ட் பண்றதுக்காக பிஸ்கோஃப் வச்சிருக்கிறோம். இன்னுமே பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ் இதுல எல்லாம் ஸ்பெக்கலோஸ் தான் கன பேர் சொல்லினோமா. இப்ப மில்க் ஷேக், குக்கீஸ், டோனட், கேக்ஸ் இந்த மாதிரி எல்லா ரெசிபிலையும் சேர்க்கப்படுது. ஆனா முதல்ல யூஎஸோட டெல்டா ஏர்லைன்ஸ்ல தான் இது பிரபலமா இருக்குது. பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ் இதை தவிர யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான எல்லா நாடுகள்லயும் பிரபலமா இருந்தாலும் இந்தியால தான் ஃபாஸ்டா growth ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு ஜூல வேலை பார்த்த தனிநபரான கிரேக் பெக்கர் என்றவரால 1985 தன்னோட சொந்த செலவுல இந்த வைல்ட் லைஃப் பார்க்க ஓபன் பண்ணி இருக்கிறார். இந்த பார்க் விக்டோரியால பெலரட் என்ற இடத்துல இருக்குது. இவர் மிருக காட்சி சாலையில வேலை செய்யும் போது ரெப்டைல்ஸ் பராமரிக்கிற பிரிவில இருந்திருக்கிறார். அதால இவருக்கு ஊர்வனம் மீது அதிக ஆர்வமும் வந்திருக்கு. இந்த பார்க்க ஓபன் பண்ணும்போது ரெப்டைல்ஸ் கலெக்ஷனை மட்டும் வச்சு தான் ஓபன் பண்ணி இருக்கிறார். ஆனா இப்ப குவாலா, கெங்கரு, டைகர், அல்பக்கா, ஈமு, வொம்பட், மீக்கெட் இந்த மாதிரி பல அனிமல்ஸை எடுகேஷன் நோக்கத்துக்காக இப்ப பார்வைக்கு வச்சிருக்கிறார். பெஸ்ட் டூரிசம் அவார்டா 2003 கோல்டும் 2004 சில்வரும் வின் பண்ணியிருக்கணும். ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு கெங்கரு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஆனா ஏன் இவ நேஷனல் அனிமலா கொண்டாடப்பட்டு வருகிறோம்னா ஆஸ்திரேலியால மட்டும்தான் கெங்கரு வாழினம். ஆனா இது மட்டும் காரணமும் இல்ல. இவ சரியான ஸ்ட்ராங்கான விலங்கும் அதோட இவ முன்னோக்கி மட்டும்தான் நடப்பினம். இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது. தேசிய விலங்கா இருந்தா கூட கிட்டத்தட்ட 14-15% மக்கள் இவரோட மீட்டை சில சமயங்கள்ல தங்களோட உணவுல எடுத்துக்கொள்ளினமாம். அதே மாதிரி 2-4% மக்கள் தினசரி வாழ்க்கையில இவன் மீட்டை ஒரு உணவா எடுத்துக்கொள்ளினமாம். அதோட பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பழங்குடி மக்களோட பாரம்பரிய உணவுல இவன் மீட்டு இருந்துட்டு இருக்குது. ஹை புரோட்டீன், லோ ஃபேட், ரிச் இன் அயர்ன், சிங், ஒமேகா 3 இந்த மாதிரியான ஊட்டச்சத்து இவரோட மீட்டுல இருக்குதுன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 50% மக்கள் இவரோட மீட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கணும்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 35% ஹியூமன்ஸும் 65% கெங்கருஸும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். உலகத்திலே சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பென்குயின்ஸ் ஆஸ்திரேலியால வாழ்ந்துட்டு இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? இவதான் லிட்டில் பென்குயின். இவ கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்குள்ளதான் வளருவினம். இவ ஸ்விம் பண்றதுல எக்ஸலண்டா இருப்பினம். இவைக்கு ஸ்னோல வாழ்றதை விட பாறைகள், மணல்ல வாழத்தான் அதிகம் விரும்புவினமாம். இப்ப இருக்கிற லிட்டில் பென்குயினோட அன்செஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்ததுக்கான ஃபோசில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். அதாவது டைனோசரோட உலகம் அழிஞ்சு சில மில்லியன் வருஷங்கள்லயே இவளோட மூதாதையர்கள் உருவாயிருக்கணுமா. எதிரிகளிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக சன்செட் ஆன பிறகுதான் லேண்டுக்கு வருவினமாம். இவளோட பின்பகுதி பிரைட் சன்லைட்ல ப்ளூ கலர்ல தெரியுமாம். ஏஜ் இல்லைன்னா லைட்ஸோட மாற்றத்தால டார்க்ல பிரவுன் கலர்ல தெரியுமாம். பேரி பெங்குயின், ப்ளூ பெங்குயின் அண்ட் வேற பேர்களும் இருக்கு. நியூசிலாண்ட்லயே இவைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உலகத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற மாசூப்பியல் வகையை சேர்ந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய லார்ஜஸ்ட் அனிமல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? இவதான் டஸ்மேனியன் டெவில். இவைக்கு இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இரவு வேளைகள்ல உலாவுற பழக்கம் தான் இவைக்கு இருக்குது. ஆரம்ப காலத்துல ஐரோப்பிய மக்கள் இங்க குடியேற தொடங்கும் போது இவளோட சவுண்ட் கூச்சல் போட்டு அலற சத்தமா இருந்திருக்குது. அதாவது ஒரு பேயோட சவுண்ட் மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் இவ டெவில் என்று சொல்லப்பட்டிருக்கணும். இவ முதல்ல ஆஸ்திரேலியால எல்லா இடத்துலயும் வாழ்ந்திருக்கணும். பிறகு ஹியூமன்ஸோட வரவாலையும் கிளைமேட்டோட மாற்றத்தாலையும் அதை விட டிங்கோட நடக்கிற போட்டியாலையும் டஸ்மேனியா ஒரு ஐலண்டா இருக்கிறதால டிங்கோ அங்க வராத காரணத்தால இவ அங்க மட்டுமே வாழ பழகிட்டினாம். அதனாலதான் இவைக்கு டஸ்மேனியன் டெவில் என்று பேர் வந்திருக்கு. ஏன் இவளோட பாப்புலேஷன் குறைஞ்சதுன்றதையும் சில டெவிலுக்கு ஏன் இந்த மாதிரி வீக்கம் ஏற்படுதுன்றதையும் அடுத்த வீடியோல சொல்றேன். டஸ்மேனியன் டெவிலோட இனம் 80% அழிஞ்சு போனதுக்கு காரணம் DFTD என்ற ஒரு வகையான கேன்சர், அதாவது டெவில் ஃபேஷியல் டியூமர் டிசீஸ். இந்த புற்றுநோய் இவளோட முகத்திலையும் வாய்ப்பகுதியிலையும் தான் வந்திருக்குது. இவளோட தாடைகள் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இவன் பைட்டும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிபடுறதாலேயே இவைக்கு இந்த நோய் பரவி இருக்குது. இந்த புற்றுநோய் வந்தா இவளால வேட்டையாடவும் முடியாது, சரியா சாப்பிடவும் முடியல. இதாலேயே இறந்து போயிருக்கணும். அதோட மக்கள் இங்க குடியேற தொடங்கின பிறகு இவளோட தினசரி வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குது. இரவுல உலாவி இறந்து போன விலங்குகளை சாப்பிடுறது இவைக்கு ஒரு வழக்கமா இருந்திருக்குது. இயற்கைக்கு இது உதவியா இருந்தாலும் இவைக்கு இது ஆபத்தா தான் இருந்திருக்குது. வாகனங்களை நிறைய அடிபட்டும் இறந்து போயிருக்கணும். அதோட டிங்கோவும் இதே மாதிரி இறந்த விலங்குகளை சாப்பிடுற பழக்கம் தான் வச்சிருக்குது. இதாலேயே 2 பேருக்கு நடுவுல அதிக போட்டி வந்திருக்குது. டிங்கோ இவைய சரியா தாக்கவும் தொடங்கி இருக்குது. இந்த டெவிலோட பேர் நெவ். இவருக்கு ஒரு கொழுப்பு கட்டி ஏற்பட்டதாலதான் இந்த சைட் இவருக்கு வீங்கி இருக்குதாம். ஆனா இது இவரோட வாழ்க்கை தரத்தை எதுவுமே பாதிக்கலையாம். ஆனா டாக்டர் ஒரு ஆளோட கண்காணிப்புல தான் இவர் இருக்கிறாராம். உலகத்திலே மிக ஆபத்தான பறவையா கருதப்படுற சதன் கேசவரி தான் உலகத்தோட செகண்ட் ஹெவியஸ்ட் பேர்டும் கூட. இவரால பறக்க முடியாது, ஆனா வேகமா ஓட முடியும், நல்லா நீந்தவும் முடியும். இந்த பறவையோட அன்செஸ்டர் பறந்திருக்கணும்னு நம்பப்படுது. இவரோட கால்களும் நகங்களும் சரியான பலமானதா இருக்கும். ஒரு ஹியூமனை பலமா காயப்படுத்தவும் முடியும், கொல்லவும் முடியும். 2 பேர் இறந்தும் போயிருக்கணும். பழங்களை தான் அதிகம் விரும்பியும் சாப்பிடுவினா மலைக்காடுகளுக்கு நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கணும். பெண்கள் முட்டை இட்டுட்டு கூட்ட விட்டு வெளியால போயிடுவினோம். ஆண் கேசவரி
தவறி தான் தங்களோட முட்டைகளை அடகாத்து தங்களோட சிக்ஸை நல்லா வளர்ப்பினாம். இவையோட முட்டை பிரைட் கிரீன் கலர்ல இருக்கும். இவையில லிவிங் டைனோசர்ஸ் சொல்லினோம். இந்த தவளை நாங்க வளமையா பாக்குற சாதாரண தவளை இல்ல. இதோட பேர் மேக்னிஃபிசன்ட் ரீ ஃப்ராக். இவையோட சவுண்ட் சத்தமான தனித்துவமான ஒலியா இருக்கும். இவ முழுக்க முழுக்க இரவு வேளைகள்ல தான் ஆக்டிவா இருக்கணும். இரவு வேளைகள்ல தான் உணவுக்காக பாறை இடுக்குகள்ல இருந்து வழியால வருவினமாம். வறண்டு போயிருக்கிற சீசன்ல உயிர் வாழ்றதுக்காக தங்களோட உடம்பு பகுதியில கொழுப்புகளை சேமிச்சு வைப்பினமாம். இவ முதுகெலும்பில்லாத உயிரினங்களை தான் உணவா எடுத்துக்கொள்ளினம். சில சமயங்கள்ல ஒரே குகையில வாழ்ற சிறிய வௌவால்களை வேட்டையாடி சாப்பிடணும்னு நம்பப்படுது. இவ தேங்கி நிக்கிற தண்ணீர்ல நிறைய முட்டைகளை இடிவினம். முட்டைகள் எல்லாம் கிளஸ்டர்ஸா உருவாகி மிதக்குமாம். கண்ணாடியில தங்களோட முகத்தை பார்க்கும் போது தாங்கெல்லாம் இது அடையாளம் காணக்கூடிய சில விலங்குகள்ல ஆஸ்திரேலியாவை நேட்டிவா கொண்ட இந்த பறவையும் உண்டு. இந்த பறவையோட பேர் ஆஸ்திரேலியன் மேக்பைஸ். இவ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆனாலும் தங்களுக்கு கேடு செய்த மனிதர்களையோ தங்களுக்கு உதவியா இருந்த மனிதர்களோட முகங்களையோ மறக்க மாட்டினமாம். இவைய அக்ரெசிவான பறவைன்னு சொல்ல முடியாது. ஆனா தங்களோட கூட்டையும் பேபிஸையும் பாதுகாக்கிறதுக்காக அந்த வழியா வாக்கிங் இல்லைன்னா சைக்கிளிங் போற மனிதர்களை தாக்க ட்ரை பண்ணுவினோம். இவ ஃபேமிலியா கூட்டம் கூட்டமா தான் வாழுவினோம். ஒவ்வொரு ஃபேமிலி கூட்டமும் தனித்துவமான சிங்கிங் திறமையா வச்சிருக்கணும். ஆஸ்திரேலியாவோட இந்த இன்டெலிஜென்டான பறவை கிட்டத்தட்ட 25 இருந்து 30 வருஷம் மட்டும் உயிர் வாழுமாம். ஆஸ்திரேலியன் மேக்பை காகத்தோட ஃபேமிலியை சேர்ந்தாக்கள் தான், அதாவது கோவிடாய் ஃபேமிலியை சேர்ந்தாக்கள். உலகத்துல இருக்கிற கிளி வகையில ஆண் பெண் 2 பேருமே வேற வேற இனங்கள் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த கிளியோட பேர் அக்லாட்டிஸ் பேரட். இந்த கிளி ஆஸ்திரேலியாவை நேட்டிவா கொண்டவ. ஆண் கிளி பிரைட் கிரீன் கலர்ல இருப்பினும் பெண் கிளி ரெட் அண்ட் பர்பிள் கலர்ல இருப்பினும். இந்த கலர் வித்தியாசமே ஆரம்ப காலத்துல ரெண்டும் வேற வேற ஸ்பீசிஸ் நம்பப்பட்டிருக்குது. இவ காமா இன்டெலிஜென்டா இருக்கக்கூடியவ. மற்ற கிளிகள் மாதிரி அதிகமா சவுண்ட் போட மாட்டினமாம். சரியான பயிற்சி அளிச்சா நல்லா கதைப்பினமாம். அதே மாதிரி தங்களோட ஓனரோட ஃப்ரெண்ட்லியா இருப்பினமாம். பெண் பெரட்ஸ் தான் டாமினண்டா இருப்பினும் கிட்டத்தட்ட 30 இருந்து 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழினமாம். கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டுல செயின்ட் வேலண்டைன் என்றவரோட தூக்கு தண்டனையை நிறைவேற்றப்பட்ட நாளான பிப்ரவரி 14 தான் இப்ப உலகம் முழுக்க காதலர் தினமா கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. ஆண்கள் திருமணம் செய்தா சிறந்த போர் வீரர்களாக இருக்க முடியாதுன்றதுக்காக ரோம் நாட்டை சேர்ந்த 2ஆம் பேரரசரான குளோடியஸ் என்றவரால திருமணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சட்டத்துக்கு எதிராக வேலண்டைன் என்றவர் யாரெல்லாம் திருமணம் செய்ய ஆசைப்பட்டுச்சுனோ அவைக்கெல்லாம் அரசருக்கு தெரியாம திருமணத்தை செய்து வச்சிருக்கிறார். ஒரு நாள் அரசருக்கு எல்லாமே தெரிய வந்து வேலண்டைன் ஜெயிலையும் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்குது. வேலண்டைன் சிறையில இருக்கும் போது ஜெயிலரோட மகளை லவ் பண்ணி இருக்கிறார். பிப்ரவரி 14 அவரோட தண்டனை நிறைவேற முதல் from your Valentine என்று ஒரு லெட்டர் தான் லவ் பண்ண கேர்ளுக்காக எழுதி இருக்கிறார். இந்த நாளை தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. பிறக்கும் போதே கிரீன் கலர்ல இல்லாமல் மஞ்சள் அல்லது சிவப்பு கலர்ல பிறந்து ரெயின் ஃபாரஸ்ட்ல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி பச்சை நிறத்துல வளரக்கூடிய ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, நியூகினியா நேட்டிவா கொண்ட இந்த விஷமில்லாத பாம்போட பேர் கிரீன் ரீ பைத்தன். இவன் நான் வெனமஸா இருந்தா கூட உயிரினங்களை இறுக்கி பிடிச்சு மூச்சு திணற வச்சு வேட்டையாடி சாப்பிடுவேணுமா. ஆனா இவளால பெரும்பாலும் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லப்படுது. இவன் மோஸ்ட்லி மரத்துல தொங்கிட்டு இருக்கிறதால ஹன் பண்ணவும் இவைக்கு ஈஸியா இருக்குமாம். சரியான காலநிலையில வாழ்ந்தா கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வினமாம். அதாவது வெப்பமாவும் ஈரப்பதன் அதிகமாகவும் இருக்கக்கூடிய வெதர்ல வாழ ஆசைப்படுவினமாம். ஆஸ்திரேலியா, நியூகினிய நேட்டிவா கொண்ட இந்த பிக்னோஸ் டர்ட்டில் நன்னீர்ல தான் உயிர் வாழ்வினமாம். பன்றி மாதிரியான மூக்கு துவாரங்கள் இருக்கிறதால தான் இவைக்கு இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குது. இவன் நிறைய நேரம் தண்ணீர்ல தான் இருப்பினும் அண்டர் வாட்டர்ல இவன் சுவாசம் ஈஸியாகிறதுக்கு இவன் நோஸ் ஒரு ஸ்னோக்கிள் மாதிரி பயன்படுதா. இவன் ஓடுகள் மற்ற ஆமைகள் மாதிரி ஹார்டா இல்லாம சாஃப்டான லெதர் டெக்ஸ்சர்ல இருக்குமா. இவ ஆற்றங்கரையில் இருக்கிற மணல் பகுதிகள்ல தான் முட்டடிவினம். அந்த மணலோட டெம்பரேச்சர் தான் குட்டிகள் ஆனா பெண்ணாண்டு தீர்மானிக்குமா. அதாவது மணலோட வெப்பநிலை அதிகமா இருந்தா பெண் குட்டிகள் இருக்கலாம் என்றும் மணலோட வெப்பநிலை குறைவா இருந்தா ஆண் குட்டிகள் இருக்கலாம் சொல்லப்படுது. கழுத்து நீட்டா இருக்கிறதால ஈஸ்டர்ன் லாங் நெக் டர்ட்டில் சொல்லப்படுற இந்த ஆமையினம் ஆஸ்திரேலியாவை நேட்டிவா கொண்டவ. ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இவ வாழுவினம். ஆறு குளங்கள்ல தண்ணி வறண்டு போற டைம்ல இந்த ஆமையினம் மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்குமா. திரும்ப தண்ணி வர மட்டும் அமைதியா உயிர் வாழவும் முடியுமா. இந்த செயற்பாடு எஸ்டிவேஷன் என்று சொல்லப்படுது. எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய திரவத்தை வெளியிடுவினம். இதாலேயே ஸ்ட்ரிங்கர் டர்ட்டில்னு சொல்லப்படினோம். ஹெவியான மழைக்கு பிறகு புது தண்ணியை தேடி ரோட்ல நடக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. இவ பாக்குறதுக்கு ஸ்லோவான ஆமை மாதிரி தான் தெரிவினம். ஆனா ஹண்ட் பண்ணும்போது பாம்போட வேகத்துல இருப்பினமா. கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வினமா. உலகத்துல இருக்கிற பெரிய பாம்பு வகையில பர்மீஸ் பைத்தனும் உண்டு. கிட்டத்தட்ட 10 இருந்து 16 அடி நீளம் வரைக்கும் வளரும்.
வளருவினம். ஆணை விட பெண் தான் கூடவாவும் வளருவினம். சில பெண் பாம்புகள் 18 இருந்து 20 அடி நீளம் வரைக்கும் கூட வளருமாம். விஷமில்லாத பாம்பா இருந்தா கூட தன்னோட இறைக்காக இறுக்கி பிடிச்சு உயிரினங்களை கொண்டு சாப்பிடுமாம். ஒரு மனிதரை கூட கொல்ல முடியுமா. ஆனா இவ அவ்வளவா ஹியூமன்ஸ கொல்ல போக மாட்டேனாம். ஆனா இவளால இறந்து போன சில மனிதர்களோட பதிவே இருக்குதாம். நல்லா ஸ்விம் பண்ணக்கூடிய இந்த பாம்பினத்தால 30 நிமிஷம் வரைக்குமே அண்டர் வாட்டர்ல இருக்க முடியுமா. பெண் பாம்புகள் 20 இருந்து 50 முட்டைகள் வரைக்கும் இடுமாம். சில வேளைகள்ல 100 கூட இட்டிருக்குதாம். சவுத் ஈஸ்ட் ஏசியாவை நேட்டிவா கொண்ட இந்த பாம்பினம் 20 இருந்து 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. நாங்க அப்படி டீல பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த டிம் டைம் சாப்பிடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. 1964ஆம் ஆண்டு ஆர்னட்ஸ் சொல்ற ஆஸ்திரேலியன் கம்பெனியால இந்த பிஸ்கெட் உருவாக்கப்பட்டிருக்குது. பிரிட்டிஷோட பெங்குயின் சொல்ற பிஸ்கெட்டை இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த டிம் டைம் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை விட ரிச்சாவும் கூடுதலான சாக்லேட் சுவையோடையும் தயாரிச்சிருக்கணும். இந்த டிம் டைம் என்ற பெயர் 1958ல ஒரு குதிரை ரேஸ்ல வின் பண்ண ஒரு ஃபேமஸான குதிரையோட பெயர். இந்த ஆஸ்திரேலியாவோட ஃபேவரட்டான பிஸ்கெட்டை 2 எண்ட்லயும் கொஞ்சமா பைட் பண்ணிட்டு இந்த பிஸ்கெட்டை ஒரு ஸ்டோ மாதிரி யூஸ் பண்ணி ஒரு சூடான டீயோ இல்ல காஃபியோ முதல்ல குடிக்கணும். பிறகு பிஸ்கெட் மெல்ட் ஆகுறதுக்கு முதல்ல குயிக்கா சாப்பிட்டுறணும். இந்த முறையை டிம் டைம் ஸ்லாம் என்று சொல்லினோம். இந்தோனேஷியாவை நேட்டிவா கொண்ட பாலி டைகர், யாவன் டைகர் இப்ப அழிஞ்சு போனாலும் உலகத்தோட சிறிய மற்றும் அரிதான புலி இனமான இந்தோனேஷியாவோட சுமாத்ரன் டைகர் இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் கடல் மட்டத்தோட உயர்வால மற்ற புலி இனங்களிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இந்த புலி சட்டவிரோதமான வேட்டையாலையும் மக்களோட சுய லாபத்துக்காக காடுகள் அழிக்கப்படுறதாலையும் இவைக்கான வாழ்விடம் இழந்து இப்ப இந்த புலி இனமும் அழிஞ்சு போற நிலைமையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 புலிகள் தான் வாழினமா. மனிதர்களுக்கு எப்படி யூனிக்கான பிங்கர் பிரிண்ட் இருக்குமோ அதே மாதிரி இவைக்கும் இருக்கிற கோடுகள் ஒவ்வொரு புலிக்கும் யூனிக்கானதா இருக்குமா. மலைக்காடுகள், மலைக்காடுகள், சதுப்பு நிலங்கள்ல வாழ்ற இந்த புலியினம் கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. பிறந்த நாளை கொண்டாடுறது இப்ப நார்மலான ஒன்றா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல அரசர்களால மட்டும்தான் கொண்டாடப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முதல்ல எகிப்துல தான் ராஜாக்கள் தாங்கள் முடிசூடப்பட்ட நாளை பிறந்த நாளை கொண்டாட தொடங்கி இருக்கிறார். பிறகு பண்டைய கிரேக்க மக்கள் தான் அவன் 3 தேவதையான ஆர்டமஸுக்கு வட்ட வடிவத்துல கேக்க செய்து கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாட தொடங்கி இருக்கிறார். ரோமானியர்கள் தான் சாதாரண மக்களும் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண தொடங்கி இருக்கிறார். அதுவும் பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு மட்டும். 1700கள்ல தான் ஜெர்மனில குழந்தைகளுக்காக கொண்டாட தொடங்கி இருக்கணும். இது குட் லக் கொண்டு வரும்னு நம்பி இருக்கணும். இப்ப இருக்கிற பர்த்டே கேக் செலிப்ரேஷனுக்கு இதுதான் அடித்தளமாவும் இருக்குதாம். 1893ல தான் ஹாப்பி பர்த்டே சாங் எழுதப்பட்டிருக்குது. செப்டம்பர் மாதம் தான் நிறைய பேரோட பர்த்டே மந்த் சொல்லப்படுது. நீங்க பிறந்த மாதத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க லேண்ட் மேலட் பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களோ? லேண்ட் மேலட் ஒரு வகையான லிசர்ட் தான். இவ ஸ்கிங் ஃபேமிலியை சேர்ந்தவ. எல்லா ஸ்கிங் ஃபேமிலியும் பல்லி இனத்தை சேர்ந்தவ தான். ஆனா எல்லா பல்லியும் ஸ்கிங் ஃபேமிலி மாதிரி இருக்க மாட்டினம். அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தாக்கள் மென்மையான பளபளப்பான செதில்களை கொண்டிருப்பினம். சில பேரை பார்க்கும்போது பாம்பு மாதிரி கூட இருப்பினமா. இவ ஆஸ்திரேலியாவை நேட்டிவா கொண்டவ. கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருவினமா. ஸ்கிங் ஃபேமிலியில இவதான் லார்ஜஸ்டா வளருவினமா. அழிஞ்சு போற நிலைமையில இருக்கக்கூடிய இந்த உயிரினத்தோட பெயர் ரைனோசரஸ் இகுவானா. இது பெரிய பல்லி வகையை சேர்ந்த ஒரு உயிரினம். கிட்டத்தட்ட 1.2 மீட்டர் வரைக்கும் வளருமா. காண்டாமிருகத்தோட கொம்புகள் மாதிரியே இவன் மூக்கு பகுதியில இருக்கிறதாலதான் ரைனோசரஸ் இகுவானான்னு சொல்லப்படுகினம். ஆனா இவன் மூக்கு பகுதியில இருக்கிறது கொம்புகள் இல்ல, எலும்புகள் தான். இவன் நான் வெனமஸ் தான். ஆனா தங்கட பாதுகாப்புக்காக சில வேளையில பைட் பண்ணிவினமா. அதோட கூடுதலா இவ வெஜிடேரியனா தான் இருப்பினம். 10ல இருந்து 20 முட்டைகள் வரைக்கும் இடுவினமா. கிட்டத்தட்ட 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். உலகத்தோட பெரிய பல்லி இனத்தை பார்த்திருக்கிறீங்களோ? இதுதான் கொமோடோ டிராகன். கிட்டத்தட்ட 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். கிட்டத்தட்ட 60 கூர்மையான பற்களையும் வச்சிருக்கலாம். சரியான விசத்தன்மையான பல்லி இனம் இது. 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இரைய கூட இவளால ஸ்மெல் பண்ண முடியுமா. மான், காட்டுப்பன்றி, நீர்ஜான மாதிரியான பெரிய விலங்குகளை கூட இது வேட்டையாடிடுமா. பெண் கொமோடோ டிராகனால பாத்தன ஜெனசிஸ் முறை மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. அதாவது தங்களோட பேபிஸ தாங்களே உருவாக்கிடணுமா. இந்த பேபிஸுக்கு ஃபாதர் இல்ல. இவளோட பேபிஸ் அடல்ட்ஸ் தாக்கிட கூடாதுக்காக மரத்துக்கு மேலதான் இருப்பினமா. இவ இந்தோனேஷியாவை நேட்டிவா கொண்டவ. ஆனா இப்ப இவ அழிஞ்சு போற நிலைமையில இருக்கணும். கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. தேங்க்யூ.